ஹாய். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம எஸ்கியூஎல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்கியூஎல் இப்ப எனக்கும் தெரியல அப்படின்னா, நான் வந்து என்ன மாரி சர்ச் பண்ணி படிப்பேன். ஸோ அந்த மாரி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே கொண்டு போலான்ற ஒரு ஐடியா. ஸோ அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப எடுத்து வச்சிருக்கிறது ஆன்லைன் எஸ்கியூஎல் எடிட்டர் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல டிஃபால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 3 டேபிள் இருக்கு. கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஷிப்பிங்ஸ்னு ஒரு 3 டேபிள் இருக்கு. ஸோ அந்த 3 டேபிள்ல உள்ள கன்டென்ட்ஸ் தான் நமக்கு இங்க டிஸ்ப்ளே இருக்கு. கஸ்டமர் டேபிள்ல ஒரு 5 ரோஸ் இருக்கு. ஸோ இது ஒண்ணும் காலமு. ஸோ இது இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒரு பேசிக்ஸ்ல இருந்து நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இன்டெப்த்தா போவோம். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல்னா என்னன்னே தெரியல. எப்படி கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னே தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே இல்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு காலம், கண்டென்ட் ஒரு காலம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. இதுல வந்து 5 ரோஸ் இருக்கு. ஸோ மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் பேடுன்னு ஒரு 5 ரோஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் என்ட்ரி. இந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த டேபிள் வந்து அப்படியே இருக்கும். நீங்க சைட் பை சைடு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ மொத்தம் 4 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுல இன்பில்டா ஏதோ ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால இங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியாது இந்த ஆன்லைன் எடிட்டர்ல. ஸோ ஏற்கனவே ஒரு அவைலபிள் டேட்டாபேஸ்ல இந்த 3 டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள்ஸுமே நான் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற டேபிள்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். பட் இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாவே இதுல எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது போக நான் இன்னொரு எடிட்டர் கூட வச்சிருக்கேன். ரன் எஸ்கியூஎல் அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஆரக்கல் இருக்கு. ஸோ மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரக்கல். ஸோ இதுல கொஞ்சம் யூஐ நல்லா இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு பேசிக்கா என்ன எஸ்கியூஎல்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோர் பண்றதுக்கு இப்போ வீட்ல ஏதோ ஒரு பொருள் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து நம்ம அந்த பொருளை போட்டு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானிக்கா போறப்போ நம்மளோட டேட்டா எல்லாம் எங்கேயா ஸ்டோர் பண்ணும்ல. ஸோ அந்த ஸ்டோர் பண்றதுக்கான கண்டெய்னர் தான் நமக்கு இங்கே டிபியா இருக்கும். அதாவது டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேஸ் இப்போ இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற ஒரு பொருளை நம்ம எப்படி எடுப்போம்? ஸோ இப்போ வீட்டில் இருக்கிற கண்டெய்னருக்குள்ள இருந்து பொருளை எப்படி எடுப்போம்? ஸோ நம்ம போவோம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம கையை உள்ள விட்டு எடுத்துரும். கரெக்டா? இல்லை நம்ம யார்கிட்டயாவது சொல்லி விடுவோம், அவங்க போய் நமக்கு எடுத்துட்டு வருவாங்க. கரெக்டா? ஸோ அந்த ஒரு வேலையை தான் நமக்கு இங்கே எஸ்கியூஎல் பண்ணும். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எஸ்கியூஎல் இந்த இருக்கு. இப்போ டேட்டாபேஸ் இந்த இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து டிபி. ஸோ எஸ்கியூஎல்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுன்றத இந்த எஸ்கியூஎல் வழியா சொல்லணும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, டிபியில் போய் எஸ்கியூஎல் வழியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்றது, இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்றது இதெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் அப்புறம் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒண்ணு. ஸோ அந்த இது எல்லாமே வேற வேற. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரே இது கிடையாது. ஸோ இப்போ நம்ம கொரீஸ தான் ஃபுல்லாவே மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த கொரீஸ் நீங்க படிச்சாலே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? MySQL சரி, PostgreSQL சரி எங்க போனாலுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் லைட்டாவே மாறும் தவிர மத்தபடி வேற எந்த இதுவுமே இருக்காது. எந்த ஒரு டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் வந்து நம்ம கத்துக்கணும்னு நினைச்சாலுமே இந்த SQL வந்து ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ். SQLன்றது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ டேட்டாபேஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். டேட்டா எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் எடிட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்பில்டா ஏதோ ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல நமக்கு 3 டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்னது? கஸ்டமர் பத்தின டேட்டா, ஆர்டர்ஸ் பத்தின டேட்டா, ஷிப்பிங் பத்தின டேட்டா. ஓகேவா? ஸோ அந்த கஸ்டமரோட ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ற அந்த ஒரு டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3மே என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. டேபிள்ஸ் கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, ஷிப்பிங்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ டேட்டாபேஸ்ல நமக்கு எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான். ஓகேவா? ஸோ அந்த டேபிளுமே நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நம்ம கொரி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் தான். ஸோ இதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த வெப்சைட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பேசிக்கா. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கொரி இந்த இருக்கு. ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி போனால் அந்த டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான கொரி இது. ஓகேவா? ஸோ இந்த 2 கொரி நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட கொரி நம்மளால இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியாது. மேபி ஆரக்கல்ல முன்னாடி ஒரு இது இருந்தது. பட் இப்பவுமே ஆரக்கல்ல நமக்கு இங்க வந்து டிஃபால்ட் டேட்டாபேசஸ் ஸ்கீமாஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. எதுவும் தெரிஞ்சா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொரின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 டேபிள் இருக்கு. இது நான் கிரியேட் பண்ண டேபிள் கிடையாது. இப்போ நம்மள ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் டேபிள் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கிரியேட் டேபிளுக்கு கிரியேட்னு ஒரு கீவேர்டு இருக்கு, கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் டேபிள் அப்படின்ற ஒரு கீவேர்ட், கிரியேட் டேபிள், அப்புறம் எந்த டேபிளுக்கான நேம். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், சேலரின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா டேபிள்ஸ்ல உள்ள காலம். ஓகேவா? ஸோ இந்த இருக்குல்ல டேபிள்ஸ்ல உள்ள காலம்ஸ்.
ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கிரியேட் டேபிள் கொரியில வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியுது இன்ட்டு வேர் கேரு டெசிமல் அப்படின்ட்டு. ஸோ இது என்னது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு பொருளை நம்ம இப்போ வீட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கண்டெய்னரில் வச்சுப்போம். ஸோ நிறைய டப்பாவாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சீட்ஸ், ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆயில் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னரில் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஒரு டப்பாக்குள்ள எந்த டைப் ஆஃப் பொருளை வந்து நம்ம வைக்க போகிறோம், எந்த மாதிரியான ஒரு பொருளை நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயிலுன்றது ஒரு டைப் ஆஃப் பொருள் தானே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃப்ரூட்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா பொருள் தானே. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து வைக்க போறோம் அப்படின்றதான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸ் வச்சு இப்போ இதே ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேபிளா. ஸோ டேபிள் இது ஒரு கண்டெய்னர், ஒரு டேபிள் ஒரு கண்டெய்னர் வச்சுப்போம். ஒரு டேபிளும் ஒரு கண்டெய்னர். ஸோ இப்போ இந்த ஒரு டேபிளில் நான் வந்து இந்த கஸ்டமர் ஐடின்னு ஒரு ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் இந்த கஸ்டமர் ஐடி வந்து என்ன டேட்டா, அது வந்து லெட்டர்ஸாக இருக்க போதா நம்பர்ஸாக இருக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துலயே டிஃபைன் பண்ணிடும். ஸோ இது வந்து நான் ஸ்டோர் பண்ண போது லெட்டரு இந்த இடத்துல, அப்புறம் ஏஜ்ன்றது நான் வந்து ஒரு நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன அந்த ஸ்டோர் பண்ண போற டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, அது வந்து நம்பரா லெட்டரா இல்லை அது வேற ஏதாவது டேட்டாவா அப்படின்ற மாதிரி இதை தான் நம்ம கொரியில அடுத்ததான் நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல இன்ட்ன்றது என்னது அப்படின்னா நம்பர், வேர் கேர்ன்றது என்னது அப்படின்னா நமக்கு லெட்டர்ஸ் எல்லாம் குறிக்கும். லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து. ஸோ டெசிமல்ன்றது நமக்கு யூஸ்வலாக கேள்விப்பட்டதான் டெசிமல் வந்து 1.0 2.0 அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு பேசிக்கான சின்டாக்ஸ் கிரியேட் டேபிளுக்கு. ஸோ கிரியேட் டேபிளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் கிரியேட்னு ஒரு கிளாஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டேபிள்னு ஒரு கீவேர்ட் இருக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அந்த இடத்துல, கிரியேட் டேபிள்னா டேபிள் கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் என்ன டேபிளோட நேம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். கிரியேட் டேபிள் சொல்லியாச்சு, எந்த பேரை நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல டேபிள் நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேபிள்ல என்னென்ன காலம் இருக்க போகுது. ஸோ கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு, லாஸ்ட் நேம் ஒரு காலம் இருக்கு, ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல காலம்னு ஒரு காலம் நேம்ல நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ காலம் நேம் வந்து நேம். ஸோ டைப் என்னது இந்த இடத்துல வேர் கேர்னா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம வந்து லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்னா. ஸோ வேர் கேர் கொடுத்துறேன். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து மொத்தம் எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏஜ் கொடுக்கணுமா. ஸோ ஏஜோட டைப் என்னது நம்பர் தானே. ஸோ நம்பர். ஸோ இங்கே நம்பருக்கு இன்ட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஸோ அந்த சின்டாக்ஸ் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த சின்டாக்ஸை நம்ம அப்படியே கொரியா எழுத போகிறோம். ஒரு டேபிள் வந்து புது டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. கிரியேட்டுக்கு அப்புறம் நம்ம என்னதை கிரியேட் பண்ண சொல்கிறோம், டேபிளை கிரியேட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதனால டேபிள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். டேபிளோட நேம் வந்து N7 நூப்ஸ். ஓகேவா. நூப்ஸ்ன்னு நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு காலம் வேணும், சீரியல் நம்பர் இல்லைனா ஐடின்றது என்னது அப்படின்னா நம்ம நோட்டில் இல்லைனா நார்மலாக ஒரு பேஜில் இண்டெக்ஸ் பேஜ்லாம் நம்ம பார்த்துருப்போம் சீரியல் நம்பர். ஸோ அந்த சீரியல் நம்பரை இங்கே ஐடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா. டேட்டா பேஸ் கான்செப்ட்ல. ஸோ ஐடி நம்ம போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து என்ன டைப்ல இருக்க போகுது அப்படின்னா இன்ட்னா இங்கே வேற ஒன்றும் இல்லை நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கீ நம்ம வந்து ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். எல்லா டேபிள்லையுமே நமக்கு பிரைமரி கீ அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது என்னன்றது நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். எனக்கு அடுத்த காலம் நேம் என்னது அப்படின்னா நேம்னு எனக்கு வந்து ஒரு காலம் வேணும். ஓகேவா. ஸோ இதோட டைப் என்னது, இது ஃபுல்லாகவே எனக்கு லெட்டர்ஸாக தான் இருக்க போகுது நேம். ஸோ நான் வேர் கேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸோ அதை நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெண்டு காலம் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கொரீஸில் ஒரு சில இடத்துல நமக்கு செமிகோலன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஒரு சில டிபிஎம்எஸ்ல நமக்கு வந்து செமிகோலன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது. பட் நம்ம டிஃபால்ட்டாக செமிகோலன் ஆட் பண்ணி எழுதி பழகுறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். ஓகேவா. ஸோ கிரியேட் டேபிள் சொல்லியாச்சு. நீ கிரியேட் பண்ணணும்னு சொல்ற அந்த டேபிள் நேம் என்னது அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேபிள் என்னென்ன காலம் இருக்கணும், ஐடின்னு எனக்கு ஒரு காலம் இருக்கணும், நேம்னு ஒரு காலம் இருக்கணும். ஸோ ஐடின்ற ஒரு காலம் வந்து எனக்கு எந்த டைப் ஆஃப் டேட்டாவா இருக்க போகுது, அது வந்து நம்பரா இருக்க போகுது ஐடின்றது. ஏன்னா சீரியல் நம்பர்ல 1 2 3 அப்படின்னு தானே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆர்டருக்கு இருக்கா. ஸோ 1 2 3 இந்த இடத்துல ஆர்டர் ஐடின்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஐடியை ரிமூவ் பண்ணி எஸ்என் நம்பர் நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா அது என்னது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அந்த எஸ்என் நம்பர் சீரியல் நம்பரை தான் நம்ம வந்து ஐடி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டான்னா நமக்கு வந்து நம்பர். ஸோ அதுக்கப்புறம் என்னது பிரைமரி கே. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லா டேபிளையும் கண்டிப்பாக ஒரு பிரைமரி கே வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் அப்படின்னு ஒரு காலம் வந்து வச்சிருக்கேன். ஸோ நேமோட காலம் அது அந்த காலமோட டைப் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
லெட்டர்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால வேர்கேர். ஸோ ஃபுல்லாகவே இது என்னது லெட்டர்ஸ். ஸோ அதனால வேர்கேர். நம்ம டெக்ஸ்ட்டுமே கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொரியை ரன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 3 டேபிள் தான் இருக்கு. ஸோ 3 டேபிள் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் கொடுத்தோடனே 4வது டேபிள் வருதா அப்படின்னு வரும். எஸ். ஸோ நம்ம ரன் கொடுக்கும் இங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமும் நம்மளால ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா N7 ஹூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னொரு டேபிளும் வந்துருச்சு. ஸோ டேபிளில் இப்போ டேட்டா இருக்கா? இல்லை. ஸோ டேபிளில் டேட்டா வர்றதா நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ N7 ஹூப்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு நியூ டேபிள் வந்து நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ எந்த கொரி யூஸ் பண்ணி? கிரியேட் டேபிள் கொரி யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சூப்பரான ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டேபிள் எங்கே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுதான் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேஸில் நம்ம வந்து டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன டேபிள்? N7 ஹூப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் எங்கே இருக்குது அப்படின்றது, ஸோ இது ஆன்லைன் எடிட்டர்னால என்னால் பண்ணி கட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஒரு லோக்கலில் நான் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பட் யூஸ்வலாக நமக்கு எப்போவுமே ஒரு டேட்டா பேஸில் தான் இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ் இல்லாமல் நம்மளால டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் தான் டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிரியேட் டேபிளோட கமாண்ட் வந்து நம்ம கொரி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கோம்? கிரியேட் டேபிள்னு சொல்லியாச்சு. ஸோ டேபிள் கிரியேட் பண்ண போகிறோன்றதை மீன் பண்ணிட்டோம். பட் என்ன பேரில்? N7 ஹூப்ஸில். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன காலம்ஸ்? ஐடின்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம். ஸோ ஐடிக்கான ஐடி வந்து என்னவா இருக்க போகுது? அது வந்து நம்பராக இருக்க போகுது. அதனால நம்ம இன்ட்டுன்னு கொடுக்குறோம். நேம் வந்து லெட்டர்ஸாக இருக்க போதும். ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ். ஸோ அதனால வேர்கேர். ஸோ இப்போ இந்த கிரியேட் டேபிளில் எவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ இதில் நம்ம இன்னும் எத்தனை காலம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டெஸ்ட்னு ஒரு டேபிள். ஸோ டெஸ்ட்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக நம்மளால 100 அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ 100 ஆனால் நம்ம வந்து 10 கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த வேர்கேர் ஆஃப்ல நம்மளால சைஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து நேம் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நேம் வந்து நமக்கு நேம் வந்து குமார்ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5. 5 இருக்கு. ஸோ 10குள்ள தான். ஸோ 5ன்றது 10குள்ள தான் வருது. இப்போ 11 கிட்ட நமக்கு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, 11 கேரக்டர்ஸ் வர மாதிரி நம்ம ஏதாவது நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகிரும் அப்படின்னா, நம்ம இன்சர்ட் பண்றப்ப ஒரு எரர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கொரியை செமிகோலன் போடாம தான் வந்து இன்சர்ட் பண்ணேன். சரி, ரன் பண்ணேன். பட் செமிகோலன் நீங்க ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்றது ஒரு ரொம்பவே நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ கிரியேட் டேபிள்ல இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வேற எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ பிரைமரி கீ வந்து நம்ம மைண்டில் வச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ பிரைமரி கீ இல்லாமல் நம்மளால டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வருதுல்ல. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நோ பிஎம் கீ அப்படின்ற மாதிரி நம்ம பிரைமரி கீ வந்து கண்டிப்பாக வேணும்னு சொன்னீங்க. சொன்னேன். ஆனால் பிரைமரி கீ இல்லாமல் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிரியேட்டபிள் கொரி எழுதியிருக்கேன். ஸோ பிரைமரி கீ இல்லாமல் ஒரு கிரியேட்டபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸாக பிரைமரி கீ அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த தடவை ஆட் பண்ணல. ஒரு டேபிள் வந்து பிரைமரி கீ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அது இல்லாமல் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ஸோ நோ பிரைமரி கீ அப்படின்னு நான் வந்து டேபிள் நேம் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ரன் பண்ணலாம். எஸ், நம்மளால பிரைமரி கீ இல்லாமல் டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. சரி, முடியுது. ஓகேவா? ஸோ நம்மளால பிரைமரி கீ இல்லாமல் நம்மளால ஒரு டேபிளை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியுது. இந்த பிரைமரி கீ வந்து எதுக்கு? பிரைமரி கீ அப்புறம் ஏன் நம்ம வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதுக்காக சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம போகிறப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவரை உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வேறு டவுட் இல்லை. ஸோ வேறு எதுவும் டவுட் வந்ததுன்னா நம்ம அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 3 டேபிள்ஸ் நம்மளாக கிரியேட் பண்ண டேபிள்ஸ் வந்து இருக்கு. N7 ஹூப்ஸ் இருக்கு. பிரைமரி கீ நோ பிரைமரி கீ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டெஸ்ட் நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணி தான் நினைக்கிறேன். கிரியேட் பண்ணல, யாருன்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டெஸ்ட் வந்து இந்த இருக்கு. ஸோ டெஸ்ட் நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் எங்கே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு டேட்டா பேஸில் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அது வந்து இந்த ப்ரோக்ராமிங்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த இந்த வெப்சைட் வந்து ஒரு லேர்னிங் வெப்சைட் தான். ஸோ வந்து எந்த வகையிலையும் ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டுக்கான சர்வரில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அங்கே மேபி ஸ்டோர் ஆகிருக்கலாம் அப்படின்றது என்னோட கேஸ். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட என்ன வேலை? நம்மளோட வேலை என்னது? ஸோ நம்ம தேவையில்லாத டேபிள்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் எல்லா டேபிள்ஸையும் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். நான் இப்போ கிரியேட் பண்ண டேபிள்ஸ் எல்லாத்தையும். ஸோ நூப்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிரியேட் பண்ண அந்த ஒரு டேபிள். ஓகேவா? ஸோ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல நமக்கு என்னன்னு காட்டுது டேபிளோட வேல்யூஸ். ஸோ டேபிளில் காலம் இருக்குது, 2 காலம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2. நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை? 0. ஏன்னா நம்ம வந்து அந்த டேபிளில் எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலை.
இப்போ நம்மகிட்ட இப்போ லூப்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த லூப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவே இல்ல. ஆனா ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 என்ட்ரிஸ் இருக்கு. அதாவது 5 ரோஸ் இருக்கா? ஸோ அந்த ரோஸ் தான் ஒரு ஒரு டேட்டா. ஒரு ஒரு ரோவும் ஒரு ஒரு டேட்டாவும். ஸோ நம்ம இதுல எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்ல. நல் எம்ப்டியா இருக்கு. ஓகேவா? நம்மளோட டேபிள். ஸோ இப்போ இந்த டேபிள்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்றது? டேபிள் கிரியேட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த டேபிள்ல வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்ல. அது எப்படி? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்ல. ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த கொரி இன்சர்ட் இன்டூ அப்படின்னு ஒரு கொரி இருக்கு. ஸோ இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னுமே W3 ஸ்கூல் வந்து நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரியேட் டேபிளுக்கு இருக்கு. கொஞ்சம் இன்னொரு கான்செப்ட்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேசிக் த்ரெட் ஆப்ரேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சுட்டு இது பண்ணலாம். இன்சர்ட் கொரி இன்சர்ட் கொரி வந்து நமக்கு இங்கே W3 ஸ்கூல்லேயே இருக்கு. ஸோ கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லையும் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க? இந்த இன்சர்ட் இன்டூ ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் டேபிள்ல வந்து ஒரு புது என்ட்ரி ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த இன்சர்ட் இன்டூ கொரி வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்சர்ட் இன்டூ வந்து நம்ம பார்ப்போம் சின்டாக்ஸ் என்னன்றது. ஸோ இன்சர்ட் இன்டூ அப்படின்னு ரெண்டு இன்சர்ட் கிளாஸும் இன்டூ கீவேர்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுல வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம்? இன்சர்ட் இன்டூனா இதுல போய் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பட் எதுல அப்படின்ற மாதிரி எந்த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அதுக்காக நம்ம வந்து டேபிள் நேம் மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலம் நேம் எந்தெந்த காலம்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வேல்யூஸ் காலம்ல என்ன வேல்யூ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இதை நம்ம காப்பி பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். சரி, நம்ம இதை அப்படியே மாடிஃபை பண்ணுவோம். என்னால் எடிட் பண்ண முடியல. நம்ம ரைட் பண்ற கொரிஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு நோட் பேட் ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். மேபி இந்த நோட் பேட் ஃபைல் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இந்த கொரியை நம்ம அப்படியே எடிட் பண்ண போறோம். இன்சர்ட் இன்டூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். பட் எதுல இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் அதுக்கு கிளியரா சொல்லல. எதுல இன்சர்ட் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா டேபிள் நேம், அதாவது எந்த டேபிள் நேம்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த SQL கொரியில கிளியரா மென்ஷன் பண்ணணும். அதை இப்போ பண்ணுவோம். ஓகேவா? இன்சர்ட் இன்டூக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த டேபிள்லாம் மென்ஷன் பண்ணல. n7 அப்படின்ற ஒரு டேபிள்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்ட்டு நம்ம காலம் நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்கு நம்ம டேபிள்ல. அப்புறம் என்ன காலம் இருக்கு? நேம்னு ஒரு காலம் இருக்கு. அதையும் மென்ஷன் பண்ணணும். ஐடி காலம், நேம் காலம். இதில் நம்ம வந்து என்ன இன்சர்ட் பண்ண போறோம்? ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறோம் இந்த ரெண்டு காலம்லயும். அதை மென்ஷன் பண்றதுக்கு வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட். வேல்யூஸ்ல நம்ம என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போறோமோ அதை கொடுக்கணும். ஓகேவா? ஐடியில நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். நேம் வந்து நூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை நம்ம வந்து இப்போ ரன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ல எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணோம் பார்ப்போம். இன்சர்ட் வந்து கரெக்டா ஆகுதா அப்படின்றத. கொடுக்கல, வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகல. காலம் நேம் வந்து நூப் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றத. இது வந்து வேல்யூ இல்லையா? இது வந்து ஒரு லெட்டர்ஸா இருக்கிறதுனால நம்ம வந்து எது கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான். ஓகேவா? இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு 1 நூப் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே இதில் நம்ம வேற டேட்டா கொடுப்போம். எடிட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு நேம்ல ஐடி 2ல நான் வந்து சீரியல் நம்பர் 2ல நான் வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளால கிளியராகவே அப்சர்வ் பண்ண முடியுது. நமக்கு 2 டேட்டா வந்து நம்ம இந்த இன்சர்ட் கொரி வழியா நம்மளால இன்சர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ்ல டிபி கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் டேபிள் கொரியும், அந்த கிரியேட் பண்ண டேபிள்ல நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு ரோஸ் இன்சர்ட் பண்றதுக்கு இந்த இன்சர்ட் கொரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இன்சர்ட் இன்டூ கொரியும். இன்சர்ட் இன்டூ கொரியில நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம்? இன்சர்ட் இன்டூ, அதாவது இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. பட் எதுல? இந்த n7 oops அப்படின்ற ஒரு டேபிள்ல. டேபிள் சரி, எந்த காலத்துல நான் வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்? ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, நேம்னு ஒரு காலம் இருக்கு. எனக்கு இந்த 2 காலம்ல நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். என்னத்தை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றேன்? ஏதோ ஒரு வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் மென்ஷன் பண்றதுக்கு நம்ம வேல்யூஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு. அது என்னென்ன வேல்யூ அப்படின்றதுக்கு நம்ம இந்த பிராக்கெட்ல அந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள்ல வந்து 100 காலம் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். அப்ப நான் இன்சர்ட் கொரி எழுதுனேன்னா 100 காலமோட நேம்ஸை நான் எழுதணுமா? இந்த இன்சர்ட் இதுல 100 காலமே நான் வந்து வேல்யூ என்ட்ரி போறது என்ட்ரி என்ட்ரி கொடுக்க போறது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா நான் வந்து இந்த 100 காலம்ஸோட நேம்ஸையும் நான் இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள கொடுக்கணுமா? கமா 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 போட்டு நம்ம வந்து 100 காலம்ஸ் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்காங்களே. எனக்கு அந்த டவுட் இருக்கு. அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்றது? நம்ம அதை எடுத்துருவோம். நான் எந்த காலம் இன்சர்ட் பண்ணணும்னு கொடுக்கல.
ஆனா 100 காலம்க்கான வேல்யூ வந்து நான் கண்டிப்பா கொடுக்க போறேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த காலம் நேம்ஸ் வந்து தேவையில்லை. இப்போ நம்மளால பார்க்க முடியுது தேர்ட் காலம் நம்மளால ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம் 3 ட்வின் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 தான் இருக்கு. இப்போ நான் இப்போ ஃபோர்த் வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல காலம் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஐடி கமா நேம் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல போன தடவை எழுதுன மாதிரி எழுதலை. பட் இருந்தாலும் ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸ்க்கான வேல்யூஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி எல்லா காலம்ஸ்க்கான வேல்யூஸும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வேல்யூஸ்க்கு முன்னாடி என்னென்ன காலம் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதே ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறேன். இப்போ ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா n7 ஊப்ஸ் டேபிளில் நீ இன்சர்ட் பண்ண போகிற. ஆனால் அந்த டேபிளில் டிஃபால்ட்டாக 2 காலம் இருக்குது. ஆனால் நீ ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி எரர் வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது 2 வேல்யூ. ஏன் அப்படின்னா நம்ம மொத்த டேபிளை இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கோம். காலம் நேம் கொடுக்கல, டேபிள் நேம் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டேபிள் நேமில் இருக்கிற மொத்த காலம்ஸும் இந்த இடத்துல என்னவாகிரும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல உன்ட்ட ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி கொடுக்கணும்? ஐடி மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐடி மட்டும் கொடுக்கறதுக்கு நான் ஐடியோட காலம் மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு 5 கொடுக்குறேன். எஸ் பார்த்தோம்னா இப்போ நமக்கு ஃபிஃப்த் ரோ வந்து நமக்கு ஒன்று இன்சர்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அகைன் இன்னொரு ஐடியா மட்டும் ஸோ 6th காலமும் நமக்கு வந்து இன்சர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடிக்கு பதிலாக நேம் காலம் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேமுக்கான வேல்யூ மட்டும் கொடுக்க முடியும். ஸோ வில் இட் ஒர்க் அப்படின்னு நான் வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன் நேமில். ஸோ அதை வந்து இப்போ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ் ரன் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கீவேர்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எஸ் நம்மளால் வேணுங்கிற காலம் நேம் வந்து ஸோ ஐடிக்கமா நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல 2 காலமில் 2 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம் கொடுப்போம். இந்த இடத்துல ஐடி மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூஸ்க்கு அப்புறம் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். ஐடிக்கான வேல்யூ மட்டும். நான் இந்த இடத்துல நேம் கொடுக்குறேன் அப்படின்னா நேமுக்கான வேல்யூ மட்டும் இந்த வேல்யூஸில் கொடுத்தா போதும். ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது. இப்போ நம்ம கொடுக்குறோம்ல ஐடி இல்லாமல் நம்ம எப்போவுமே இந்த சீரியல் நம்பரை ஒன்று வச்சுருப்போம். ஐடி எல்லா டேபிள்லையுமே இந்த ஐடி வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஐடி வேல்யூ இல்லாமல் நம்மளால் என்ட்ரி பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்சர்ட் வரையும் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இன்சர்ட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்சர்ட்டில் 2 டைப் ஆஃப் query இருக்குது. நம்ம ஒன்று காலம் நேம்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நம்ம எந்த காலமுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் காலம் நேம்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் கொடுத்துருப்போம். இன்னொரு டைப்பில் வந்து டேபிள் நேம் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேபிள் நேமில் இருக்கிற எல்லா காலம்ஸுமே இந்த இடத்துல டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வேல்யூஸ் கொடுக்குறப்போ அந்த டேபிளில் உள்ள எல்லா காலம்ஸ்க்கான வேல்யூஸும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணோம். அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இன்சர்ட் இன்டோல நமக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இங்கேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 6 காலம்ஸோட கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு 6 காலம் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 6 காலம் நேம்ஸ்க்கான வேல்யூஸ் மட்டும்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னியல், டாமி, ஸோ இதுதான் அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்க வேல்யூ. இந்த இடத்துல 92 அப்படின்றது அவங்க கொடுக்கல. பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாக வந்திருக்கு. அது எப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த கஸ்டமர் ஐடியை தவிர்த்துட்டோம் அப்படின்னா 6 காலம் இருக்குது. அந்த 6 காலம் மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலமுக்கு வந்து எப்படி வேல்யூ வந்துச்சு அப்படின்றதெல்லாம் டவுட்டில் இருக்கலாம். நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இன்சர்ட் டேட்டா இன் ஒன்லி ஸ்பெசிஃபைடு காலம் அப்படின்னா என்னது? நமக்கு வேணுங்கிற காலம்ஸில் மட்டும் கஸ்டமர் நேம், சிட்டி, கண்ட்ரி எனக்கு மற்ற எல்லா இதுலையும் எம்டி வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டேட்டாபேஸில் இந்த டேட்டாபேஸ் டேபிள்ஸில் நமக்கு எம்டியாக இருக்கல ஒரு சில காலம்ஸில் வேல்யூ இல்லாமல் எம்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லுன்னு இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணதுலேயே இந்த இடத்துல காலியாக இருக்கா? ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள என்னன்னு இருக்கும் அப்படின்னா நமக்கு நல்லுன்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. இந்த மாதிரி எம்டியான ஒரு காலம்ஸில் வேல்யூ இல்லை அப்படின்னா அது எல்லாமே நல்லுன்னு இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஒன்று இருக்குது. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் மல்டிபிள் ரோஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் ரோஸ். இப்போ வேணுங்கிற காலமில் நம்மளால மல்டிபிள் ரோஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமா செப்பரேட்டர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா செப்பரேட்டராக நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு காலமில் நம்ம வேணுங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன டைப் ஆஃப் இன்சர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்பெசிஃபைடு நமக்கு வேணுங்கிற அந்த காலமில் மட்டும் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வேணுன்ற இந்த நேம் காலமில் மட்டும் தான் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதனால் நேம் காலம் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸை வந்து கமா செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த இதுக்கான இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடங்குறது ஃபுல்லாகவே ஒரு என்ட்ரி. ஸோ இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடங்குறது ஒரு ரோ.
இந்த ஒரு ப்ராக்கெட்குள்ள அடங்குறது நமக்கு ஒரு ரோ இல்லைன்னா ஒரு என்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் கொடுத்தேன்னா நமக்கு வந்து இப்போ 3 ரோ வந்து இன்சர்ட் ஆகணும். நான் ரன் கொடுக்குறேன். எஸ் வில் இட் ஒர்க் டெஸ்ட் 1 டெஸ்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்சர்ட் மல்டிபிள் ரோஸும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. எஸ் இன்சர்ட் இன்ட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக தான் இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த ஆன்லைன் எடிட்டர்னால நமக்கு இந்த இடத்துல சைட்லேயே தெரியுது. பட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பார்க்குறது? ஸோ கரெக்டாக தான் இன்சர்ட் ஆகி இப்போ நம்ம ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன் போகிறப்போ நம்ம சர்வர் டேட்டாபேஸ் சர்வர் இம்ப்ளிமெண்டேஷனில் போகிறப்போ நமக்கு இன்சர்ட் பண்ண நமக்கு வந்து தெரியாது, எதுவும் யூஐ எதுவும் இருக்காது இந்த மாதிரி. பட் அந்த மாதிரி கேஸஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணது வந்து கரெக்டாக தான் இன்சர்ட் ஆகியிருக்கா, ஒரு டேபிளில் டேட்டாலாம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இருக்குது செலக்ட். ஸோ செலக்ட் கொரி வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம்.